உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சரி, மாமா கிட்ட நீ பேசுனியா? அவர் என்ன சொன்னாரு? நான் மலிஷ்கா கூட ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்க போறேன். என்னோட வாழ்க்கையில நான் முன்னேற போறேன். And நீ என் வாழ்க்கையோட கடந்த காலம், ஐ மீன் பாஸ்ட். அவன் ஒன்னே ஒண்ணுதான் சொன்னான். அவன் அவனோட புது வாழ்க்கை ஆரம்பிக்க போறானா, அதுவும் மலிஷ்கா கூட. இல்லக்கா, மாமா இப்படி எல்லாம் அது இருக்கட்டும். நீ அவர்கிட்ட சொன்னியா உன்னோட காதல மனசு விட்டு? அதுல பிரயோஜனமே இல்ல ஷாலு, ஒரு பிரயோஜனமும் இல்ல. அவன் ரொம்பவே கோபத்துல இருக்கான். நான் அவன் கிட்ட என்ன சொன்னாலும் அதெல்லாம் அவன் தப்பா தான் புரிஞ்சுக்கிறான். அதனால அவன் கிட்ட என்ன பேசியும் பிரயோஜனம் இல்ல. சரி, நீ இது எல்லாத்தையும் விட்டு தள்ள. நாம ஒரு வேலை பண்ணலாம். நாம போய் ரிஷியை பார்த்துட்டு வரலாம். அவன் இங்கதான் இருக்கான். ஒரு வாட்டி போய் நாம பார்த்துட்டு வரலாம். சரி, நீ சொல்றதோ கரெக்ட் தான். சொல்ல போனா நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம். உள்ள நீலம் ஆண்டி இருக்காங்க. இப்போதைக்கு எதுவும் பேச வேண்டாம். அதோட இப்போதைக்கு என்கேஜ்மெண்ட் நடக்கலல்ல, எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகணும்? எதுவும் கையை மீறி போகல. என்னக்கா உடனே திரும்பி வந்துட்ட? ஆன்ட்டி உன்கிட்ட பேச விடவே இல்லையா? ஷாலு, உள்ள யாரையுமே காணோம். எல்லாரும் எங்க போனாங்கன்னே தெரியல. அட, என்ன பேசுற? என்ன யாருமே இல்ல? எல்லாரும் எங்க போனாங்கன்னே தெரியல. சிஸ்டர், இங்க அத்தை, அதாவது மிஸ்ஸஸ் நீலம் ஓபேராய், அவங்க இங்கதான் இருந்தாங்க. இப்ப வேற எங்கேயாவது ஷிஃப்ட் பண்ணிட்டீங்களா? எப்படி இருக்காங்க? அவங்க நல்லா ஆயிட்டாங்க. அதனால டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. அவங்க வீட்ல இருந்து வந்து கூட்டிட்டு போயிட்டாங்களே. இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். எல்லாமே என்னோட தப்பு தான். இங்க பாருக்கா, நீ எந்த தப்பும் பண்ணல. அதோட நீலம் ஆண்டிக்கு டிஸ்சார்ஜ் கிடைச்சது நல்லது தானே? நான் ஒன்னும் அதை பத்தி பேசல ஷாலு. இன்னைக்கு அந்த குடும்பத்துல இருக்கிற ஒருத்தரும் ஏன் கூட நிக்கல. அதுதான் நான் பண்ண தப்பு. அவங்க எல்லார்கிட்டயும் நான் உண்மையை சொல்லிருக்கணும். மலிஷ்கா வற்புறுத்தினதாலதான் நான் அந்த பேப்பர்ல சைன் பண்ணங்கிற உண்மையை நான் சொல்லிருக்கணும். நான் ஏன் கோர்ட்டுக்கு போனேன், எதுக்காக திரும்ப வந்தேன், இது எல்லாத்தையுமே நான் சொல்லிருக்கணும். சரி, இப்ப சொல்லுக்கா. இதுக்கப்புறம் சொல்றதுல எந்த வேல்யூவும் இருக்காது ஷாலு. எல்லா விஷயத்துக்கும் ஒரு நேரம் இருக்கு. நான் சொல்ல வேண்டிய நேரம் எல்லாம் போயிடுச்சு. நான் இப்போ யாருக்கிட்ட என்ன சொன்னாலும் எல்லாம் தப்பா தான் பாப்பாங்க, பொய்யா தான் பாப்பாங்க. நான் எல்லாம் வேற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். குடும்பத்துல எல்லாமே சரியாகட்டும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் எல்லார்கிட்டயும் நிதானமா சொல்லலாம்னு நினைச்சேன். எல்லாம் நார்மல் ஆகட்டும்னு வெயிட் பண்ண. ஆனா இதுக்கு மேல என்ன செய்யறதுன்னு அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு. நாமளும் போக வேண்டியதான். நான் தான் தப்பு பண்ணேன். நான் அந்த டிவி ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட பேசினதுனாலதான் இவ்வளவு தூரம் வந்திருக்கு. என்ன பண்றது? ஆஹா, மொத்த கூட்டமும் இங்கதான் நிக்குதா? லக்ஷ்மியை காணுமே. உன் கண்ணுக்கு ஏதாவது தெரியல? இல்ல, எனக்கும் தெரியல. எப்பவுமே ரிஷி பக்கத்துல ஓட்டிக்கிட்டே இருப்பா, இன்னைக்கு ஆளை காணும். 2 பேருக்கு சண்டையா என்ன? அப்படிதான் தோணுது. நல்லது, 2 பேருக்கு சண்டை வந்தா நல்லது. 2 பேருக்கு சண்டை வரணும். அந்த சண்டையில 2 பேரும் நல்லா அடிச்சுக்கணும். நானா இருந்தா ஆசீர்வாதம் தான் பண்ணுவேன். வந்துட்டாளா? சாரி, பரவாயில்லம்மா, பரவாயில்ல. வந்துட்டியாமா? கடவுளுக்கு தான் நாம நன்றி சொல்லணும். நான் உனக்காக வேண்டிக்கிட்டு இருந்தேன். என் வேண்டுதல் பலிச்சிருச்சு. நீ நல்லா இருக்கியாமா? எனக்கு ஒண்ணும் இல்லம்மா, நல்லதா இருக்கேன். மாம், ஆர் யூ ஓகே? சோனியா, ஐம் ஃபைன். கண்டிப்பா கண்டிப்பா. எடுத்துக்கோ. பண்டிதர் எங்க? மேடம், அவர் கிளம்பிட்டாரு. டோன்ட் வரி. ஆயுஷ், வேற ஒருத்தரை கூப்பிடு. நான் கால் பண்றேன். நீங்க பண்டிதரை கூப்பிடுறதுக்குள்ள நான் அனௌன்ஸ் பண்ணிடுறேன். ஹாய் எவ்ரிவன், தேங்க்யூ ஸோ மச். நீங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. பிளான் பண்ண மாதிரி இன்னைக்கே என்கேஜ்மெண்ட் நடக்கும். அதுவும் இப்பவே. சொல்ல போனா என் பையனுக்கு இன்னைக்கு தான் முக்கியமான நாள். இதை பாதியில விட்டுடக்கூடாது. ரிஷியோட சந்தோஷம் இன்னைக்கு அவனுக்கு கிடைக்க போகுது. எப்படி நடக்க போது நானும் கவனிக்கிறேன். வா. இவன் சந்தோஷத்தோட பேர் என்ன தெரியுமா? மலிஷ்கா.
எனக்கு சின்ன ஆக்சிடென்ட் நடந்தது, அதனால இவங்க சந்தோஷத்துக்கு குறுக்க நான் நிக்க விரும்பல. அதனால இவங்க என்கேஜ்மெண்ட் இன்னைக்கே நடக்கும், அதுவும் இப்பவே. கரிஷ்மா, சொல்லுங்க நீ. பண்டிதர் வந்ததும் என்கிட்ட சொல்லு. அதுக்குள்ள நான் என் லுக்க சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ம்? என்ன அப்படி பாக்குற? என் பையனோட என்கேஜ்மெண்ட் இந்த நேரத்துல ஒரு பேஷண்ட் மாதிரி நான் உட்கார முடியுமா? இப்ப வந்துடுறேன். வாங்க மாம் கொடுங்க. தேங்க்யூ. எல்லாம் பைத்தியக்கார ஜனங்க, புத்தியே கிடையாது. கீழே விழுந்து மண்டை உடைஞ்சிருக்கு. ஆனா எதையும் நிப்பாட்டாம இவனுங்க கொண்டாடிக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. முட்டா பயலுங்க. லக்ஷ்மிக்கு மட்டும் அடிபட்டு இருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அதான பிளான் போட்டோம். மண்டை உடைஞ்சிருந்தா யார் கூட என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கும். நமக்கு நேரம் சரியில்லடா. நம்ம வேற ஏதாவது யோசிச்சுதான் ஆகணும். இந்த பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம், இங்க மோதிரமே இல்லைன்னா என்கேஜ்மெண்ட் எப்படி நடக்கும்? ஒரு வேலை பண்ணுவோம், நம்ம மோதிரத்தை திருடலாம். என்ன சொல்ற? எல்லாம் பைத்தியக்கார ஜனங்க, புத்தியே கிடையாது. கீழே விழுந்து மண்டை உடைஞ்சிருக்கு. ஆனா எதையும் நிப்பாட்டாம இவனுங்க கொண்டாடிக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. முட்டா பயலுங்க. லக்ஷ்மிக்கு மட்டும் அடிபட்டு இருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அதான பிளான் போட்டோம். மண்டை உடைஞ்சிருந்தா யார் கூட என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கும். நமக்கு நேரம் சரியில்லடா. நம்ம வேற ஏதாவது யோசிச்சுதான் ஆகணும். இந்த பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம், இங்க மோதிரமே இல்லைன்னா என்கேஜ்மெண்ட் எப்படி நடக்கும்? ஒரு வேலை பண்ணுவோம், நம்ம மோதிரத்தை திருடலாம். என்ன சொல்ற? உன்னை முட்டாளு நினைச்சேன்டா, ஆனா பயங்கர புத்திசாலியா இருக்க. சூப்பர் ஐடியா. அந்த மோதிரத்தை திருடிடலாம். அந்த மோதிரம் திருட்டு போச்சுன்னா எல்லாரும் தேடுவாங்கல்ல. அந்த மோதிரம் தேடுற கேப்ல பின்னாடி இருந்து என் வேலையை முடிச்சிடுவேன். ரிஷியோட கதையை முடிச்சிடுவேன். டேய், கேமா இருக்கட்டும், முதல்ல அந்த மோதிரத்தை திருடுற வழியை பாரு. வா. வர வர ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறடா. வேரோட அறுத்தாதான் அந்த மரம் கீழே விழும். முதல்ல அந்த வேர் அறுத்தாகணும். அப்படின்னா தெரியலையடா. அந்த ரிஷி பையன், அவன் தான் என் லைஃப்ல குறுக்க வந்துட்டு இருக்கான். எனக்கு லக்ஷ்மிக்கு நடுவுல வந்து நிக்கிறான். ஆமாடா, முதல்ல அவன் கதையை முடிக்கணும்டா. என்ன சொல்ற? பண்டிதர் வராரு. வாங்க பண்டிதர். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அண்ணா நீ கூட்டிட்டு வர. டாட் முன்னாடி இருந்தாரு அவரு. முதல்ல பண்ணவருக்கு போன் போகல. அதோட இது உன் அம்மாவோட உத்தரவு, உடனே நடக்கணுமா. அதான் அவசரமா இவரை அரேஞ்ச் பண்ணோம். ஓ வா. நீலம் ரொம்ப அழகா இருக்கா. பண்டிதரே, நீங்க உங்க சடங்கு வேலையை ஆரம்பிங்க. ஆமாம், ஆரம்பிக்கலாம். முகேஷ் சார், இந்த ரிங்க பாக்ஸ்லயே வச்சிரு. புதுசா ஆரம்பிக்கிறோம்ல, சோ எல்லாமே மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கும். இது மலிஷ்கா மேடம் ரிங், கீழே இருந்து கிடைச்சது. பண்டிதரே, ஆரம்பிக்கலாமா? சரி, ஆனா முகூர்த்த நேரம் முடிஞ்சிருச்சு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.